சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனாவோட அம்மா வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து நம்ம முத்து கிட்ட சீதா விரும்புற பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுறேன் அப்படின்னு கேட்க, அந்த பையன் சரியில்ல. நான் சீதாவுக்கு நல்ல பையனா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த காலத்துலலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சேர்த்து வைக்கல அப்படின்னா, அவங்களாவே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்களோட பொண்ணு கூட அப்படிதான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, சீதாலாம் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. சீதா ரொம்பவுமே நல்ல பொண்ணு. நான் பார்க்குற பையன தான் சீதா கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்ப சீதாவ கூப்பிட்டு முத்து கேட்கவே ஆரம்பிக்கிறாப்புல. "ஏன் சீதா, நான் சொல்ற பையன தானே நீ கல்யாணம் பண்ணிக்குவ?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஏற்கனவே கல்யாணமுமே முடிஞ்சிடுச்சு. பதில் சொல்ல முடியாம சீதா அங்கிருந்து அழுதுகிட்டே ஓடிர்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நம்ம முத்து கிளம்பிடுறாப்புல இந்த பக்கம். இந்த பக்கம் நம்ம மீனா போய் சீதாவுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அத நெனச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் சீதா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ரோகிணி வந்து சிட்டிய பார்க்கறதுக்காக போறாங்க. எதுக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, திருட்டு நகைய குடுத்ததே சிட்டி தானே! இப்ப போய் சிட்டிக்கிட்ட நம்ம ரோகிணி நியாயம் கேட்கறாங்க. "நியாயம் கிடைக்குமா?" அப்படின்னா, "நான் குடுத்தேன்ல, அந்த நகைய குடு. நான் உனக்கு பணத்த குடுக்குறேன்." அப்படின்னு சிட்டி சொல்றாப்புல. நகை தான் இல்லையே! உண்மையான ஓனர் அந்த நகைய தான் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா? நகை வந்து அந்த ஓனரே எடுத்துக்கிட்டு போயிட்டாப்புல. அந்த நகைக்கு உரிமையாளரே. இப்ப எப்படி என்கிட்ட நகை இருக்கும்? அப்படின்னு ரோகிணி சொல்ல, அப்புறம் எப்படி நான் காசு குடுக்க முடியும்? நீ அந்த நகைய குடுத்தா தானே என்கிட்ட குடுத்தவங்கிட்ட அந்த நகைய திருப்பி குடுத்து நான் காசு வாங்க முடியும். அதனால என்னால காசெல்லாம் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்புல நம்ம சித்தி. ரோகிணியால நம்ம சித்தி அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. ஏமாந்து போயிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ரோகிணியோட திட்டம் என்ன அப்படின்னா, மறுபடியும் நம்ம முருகன் கிட்ட இருந்து ரூ. 1,00,000 வாங்கி, நம்ம சாரதா நம்ம விஜயா கிட்ட குடுத்துறலாம் அப்படின்னு பிளான போட்டுக்கிட்டு இருக்கு. முருகன தான் ஏமாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன பிரச்சனையா போய் முடிய போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் நம்ம மீனா பயங்கர கவலையில இருக்கிறாங்க. ஸோ புருஷனுக்கு தெரியாம கல்யாணத்த பண்ணி வச்சாச்சுல்ல, தங்கச்சியோட கல்யாணத்த. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோன்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சீதா கனவு காண்றாங்க. நம்ம போலீஸ் அந்த பக்கம் கனவு காண்றாப்புல ரொம்ப சந்தோஷமா. இப்ப நம்ம ரோகிணிய காமிக்கிறாங்க. ரோகிணிக்கும், மனோஜுக்கும் இங்க கடுமையான வாக்குவாதம் ஏற்படுது. இப்ப மனோஜ் கீழ படுத்திருக்கிறாப்புல, ரோகிணி பெட்ல படுத்திருக்கிறாங்க. இத விஜயா பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்னலாம் நடக்க போகுதுன்னு.